السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒற்றைப்படை இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி ரமலானுடைய கடைசி 10 2 பாகங்கள் முடிந்து 3வது பாகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே 3 விஷயங்களை சொல்லுவான். ஒன்று, அல்லாஹ் அவனுடைய வல்லமையை பற்றி சொல்லுவான். இன்னொன்று, நபிமார்களின் மகத்துவத்தை பற்றி சொல்லுவான். மூன்றாவதாக ஆகிரத்தை பற்றி சொல்லுவான். அதிலே நரகத்தை பற்றியும் சொல்லுவான். நரகத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், நரகம் ஒன்று இருக்கிறது, அதிலே வேதனைகள் இருக்கிறது. அந்த வேதனைகள் எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய அனல் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசுவான். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்களின் பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், நரகத்திலிருந்து வெளிவர வேண்டும், நரகத்திற்குள்ளே போகக்கூடாது. இதுதான் மனிதனுடைய ஆசையும் ஆவலுமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரும், அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். மனித சமுதாயம், எல்லா நஃப்ஸுக்களும், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. அடுத்து தொடர்ந்து சொல்லுவான், வஇன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமுல் கியாமா. மரணத்தை சுதித்ததற்கு பின்னால் மறுமையிலே அவனுக்கு தண்டனையோ நன்மையோ அதையும் அவனுக்கு கொடுக்குகிறான் அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், இப்படி மனிதனை கூலி கொடுத்தோ அல்லது தண்டித்தோ பார்த்து விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபமன் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா என்று சொல்லுகிறான். அணு அளவு நன்மைகள் செய்தாலும், அணு அளவுகள் தீமைகள் செய்தாலும் அதனுடைய பலாபலன்களை மறுமையிலே அவன் பெற்றுக்கொள்வான் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ் என்று சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளை எல்லாம் தாண்டி அவன் நன்மைகளின் பக்கம் அவன் வெற்றி பெற்று விட்டால் அவன்தான் வெற்றி பெற்றவன் என்பதாக சொல்கிறார். யார் நரகத்தை விட்டு தூரமாகி விட்டானோ அவன்தான் வெற்றியாளன் என்று சொல்லுகிறான். இந்த நரகத்தில் இருந்து தூரமாகுவதற்குத்தான் இந்த கடைசி 10 அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நரக நெருப்பிலிருந்து தூரமாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். அல்லாஹ் அடுத்து பேசுகிறான், உலகத்துல வாழ்ந்தோமே அதெல்லாம் என்ன, நிறைய வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கைகள் வாழ்ந்தோம், கஷ்டமான வாழ்க்கைகள்லாம் வாழ்ந்தோமே,
அவைகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னமல் ஹயாத்தி துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். உலகத்தில் வாழ்ந்த எல்லா வாழ்க்கைகளும், சுகமாக வாழ்ந்ததும் துன்பமாக வாழ்ந்ததும் இன்பமாக வாழ்ந்ததும் எல்லா வாழ்க்கையும் இல்லா மத்தாவுல் குரூர், அது மாயை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். உலகம் உங்களை ஏமாற்றி விடும் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்தின் நெருப்பு இருக்கிறது அல்லவா, அது ஒரு நாளினுடைய தண்டனை, அதனுடைய ஜுவாலை எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அது கடுமையாக இருக்கும். சுவனத்தினுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உலகத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை அதற்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விடவும் அது சுகமாக இருக்கும். ஆனால் நரகம் என்பது மறுமையிலே மிக கடினமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல வாழும் பொழுதே நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நல்லவர்களை பார்த்து சிலர்கள் கெட்டவர்கள் கேவலமாக நினைப்பார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வ அன்த கைருர் ராஹிமீன். சிலர்கள் நல்லவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, யா ரப்பே, ஆமன்னா, உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா, எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடு என்று கேட்கக்கூடியவர்களை பார்த்து கெட்டவர்கள் சொல்லுவார்களாம். என்ன சொல்வார்கள்? ஃபத்தகத்து முஸ்ஹிரியா, ஒன்னும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறானே, உலகத்திலே எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அல்லாஹ் அதற்கு சொல்வாங்க, பிமா சபரு, அந்த நல்லவர்கள் பொறுமையாக இந்த உலகத்தில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வாழ்ந்து கொண்டு ரப்பனா ஃபக்ஃபிர் லனா என்று கேட்டார்கள் அல்லவா, அதனால் அவர்களுக்கு நான் நல்ல கூலியை கொடுக்குகிறேன். இந்த கெட்டவர்களுக்கு அதாபுன் முகீம் என்று சொல்லுகிறான். கெட்டவர்களுக்கு அல்லாஹ் வேதனை தரக்கூடிய அதாபுகளை அல்லாஹ் தருகிறேன் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் என்பது இன்னைக்கு நிறைந்து போய்விட்டது. பழைய காலம் மாதிரி இல்லை. பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள். சிகரெட் அடிக்கணும்னா பயப்படுவாங்க. வெத்தலைபாக்கு போடுறதா இருந்தா கூட பயப்படுவாங்க. ஒரு காலங்கள் அப்படி இருந்தது. பெரியவங்க பார்த்துட்டா ஏதாவது சொல்லுவாங்க, பெத்தவங்க பார்த்துட்டா நம்மளை யாராவது சொல்லிடுவாங்க, வயசானவங்க நம்மளை பார்த்துட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்க என்ற பயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் போய் எந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குற்றங்கள் மிக தலைக்கு மேல் ஏறி அது வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பாவங்கள் மிக அதிகமாக இருப்பதற்கு காரணங்களை சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 3 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, தொழில்நுட்பம் அதிகமாகிவிட்டது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள் அதிகமானதுனால செல்போனும் அதிகமாயிருச்சு. செல்போனுக்குள்ள நிறைய அதிகமாயிடுச்சு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, வாட்ஸ்அப்புகள் இருக்கிறது. எங்கேயுமே போய் தேட வேண்டியதில்லை. எல்லா பாவத்தையும் கைக்குள்ளேயே செய்து கொள்ளலாம். இப்படி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக பாவங்களின் வளர்ச்சியும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் உச்சத்திற்கு போய்விட்டது. யார் பாவம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் பாவம் செய்கிறார்கள். பிறந்த குழந்தைகள் கூட செல்லிலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் உச்சத்திற்கு போனதற்கு காரணம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்றை சொல்லுகிறார்கள், மனிதன் தனிமையில் இருப்பதினால் பாவங்கள் அதிகமாக செய்கிறான். தனிமையிலே அதிகமாக இருக்கிறான். இன்னைக்கு செல்போனை எடுத்துட்டானா தனியா தான் போயிடறான். பக்கத்துல யாரு கூட இருக்கிறது இல்லை. தனிமையாக போய் உட்கார்ந்து என்ன பாவங்களை எல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுக்கு பாவம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது, சமூக அக்கறை இந்த உலகத்துல இல்லாமல் போய்விட்டது. பெரியவங்களை பார்த்து பயப்படுறதில்லை. அத்தா பார்த்துருவாரு, அம்மா பார்த்துருவாங்க, அப்படிலாம் இல்லை. அத்தா பாக்கெட்டுக்குள்ளேயே செல்ல எடுத்துட்டு, அத்தா நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொடுக்குறேன்னு எடுத்துட்டு போறான். இன்னைக்கு நீ கொடுக்குறியா இல்லையா, கொஞ்ச நேரம் எனக்கு கொடு, நீ இவ்வளவு நேரம் பார்த்த இல்ல என்று அவர்களே ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைய காலங்கள் எல்லாம் ரொம்பவும் மும்முரமாக செல்போனின் பக்கமாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் இந்த பெரியவர்களை மதிக்காமல், மதியாமை என்பது அதிகமாகி போனதின் காரணமாக தப்பு செய்யறதற்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. அத்தா திட்டுவாங்களே, செல் எடுத்தா, செல்லுல பார்த்தா திட்டுவாங்களே, இந்த பழக்கங்கள் பயங்கள் எல்லாம்
துண்டிக்கப்பட்டு விட்டது. இதனால் தான் இன்றைக்கு உலகத்திலே பாவங்கள் அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. மது, மாது, போதைகள் இவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே தூரமாக போய் செய்வார்கள், ஊரை விட்டு வெளியில போய் செய்வாங்க. இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மறுமையிலே குற்றவாளிகளை எல்லாம் விசாரிக்கப்படும். அந்த குற்றவாளிகளை எல்லாம் விசாரிக்கப்படுகின்ற நேரத்திலே முதல் ஆளாக விசாரிக்கப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஆலிமை தான் விசாரிக்கப்படும். ஒரு ஆலிமை தான் விசாரிக்கப்படும். உலகத்திலே நான் உனக்கு பேசுவதற்கு திறமை கொடுத்தேன், உனக்கு எல்லா கல்வியையும் கொடுத்தேன், நீ அதனால் எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்பான் அல்லாஹ். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், மக்களுக்கு நான் உபன்யாசம் செய்தேன், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னேன், குர்ஆனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இல்லை இல்லை, நீ உலகத்திலே பேச்சாளராக இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டாய், அது உனக்கு கிடைத்து விட்டது, நரகத்திற்கு போ என்று சொல்லுவான். இரண்டாவதாக ஒரு முஜாஹிதை கூப்பிட்டு கேட்பான், நீ உலகத்திலே உனக்கு சக்தியை கொடுத்தேன், பொருளாதாரத்தை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது இந்த முஜாஹிது சொல்லுவான், நான் உனக்காக வேண்டி போர்க்களத்தில் உயிரை கொடுத்தேன், உடைமைகளை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், அனைத்தையும் இழந்தேன் என்று சொல்வான். இல்லை, நீ முஜாஹித் என்று உன்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அப்படி செய்தாய், அது உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, நரகத்துக்கு போ என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, மூணாவது ஒரு கொடையாளியை கூப்பிட்டு கேட்கப்படும், உனக்கு நான் பொருளை கொடுத்தேன், எனக்காக வேண்டி என்ன செய்தாய், நான் உனக்காக வேண்டி அள்ளி கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடையாளி என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அள்ளி கொடுத்தாய், உலகத்திலே கிடைத்து விட்டது, போகிவிடு என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி உலகத்திலே யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று விசாரணைகள் செய்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் முனாஃபிகீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரந்தரமாக நரகத்தில் போடுவான் என்று சொல்லுகிறான். இன்னல் முனாஃபிகூன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய கடைசி தட்டிலே அல்லாஹ் முனாஃபிகீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் இணை வைக்கக்கூடியவர்களையும், அதாவது அல்லாஹ்விற்கு முனாஃபிக்கித்தனம் செய்யக்கூடியவர்கள், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களவா, அவர்களையும் ஒன்றாக அல்லாஹ் நரகத்திலே போடுவான். அஸ்ஃபல மினன் நார், நரகத்தினுடைய கடைசி தட்டிலே இருப்பார்கள். அவர்களை பற்றி அவர்கள் பார்க்குகின்ற நேரத்திலே சொர்க்கவாதிகள் எல்லாம் பார்க்குவார்களாம், என்ன நம்மோடு இருந்தாலே உலகத்தில் வாழும் பொழுது உறவாடி கொண்டிருந்தால், இன்னைக்கு நரகத்தில் இருக்கிறானேன்னு அந்த நரகவாசியை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா நீ அங்க இருக்கிறேன்னு கேட்பானா. அப்பவும் சொல்லுவானா, அலா உஸ்ஸலா பத்தபு ஷஹுவா, நான் தொழுகையை வீணடித்து விட்டேன், என் வாழ்க்கையிலே மனோ இச்சைப்படி நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்வானாம். அதே போன்று தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து சொல்லுவான், ஃபஸௌஃப யல்கௌன கையா, நிச்சயமாக நரகத்தினுடைய அனைத்தையும் நீ சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுவானாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்பார்களாம். அவன் சொல்லுவானாம், வலம் யக்கும் மினல் முஸல்லீன், நான் தொழக்கூடியவனாக இல்லை, வலம் யத்துமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நான் உணவு கொடுக்கக்கூடியவனாக இல்லை, வகுன்னா நகூது மஅல் காயிதீன், சும்மா உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருந்தேன் என்று அவன் சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாம் நமக்கு 5 விதங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது. 5 விஷயங்களை இந்த இஸ்லாம் மனிதனுக்கு சொல்லித் தருகிறது. அந்த 5 விஷயத்தில் நாம் தவறிவிட்டால் நரகம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று அகீதா, கொள்கை. கொள்கையிலே சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்களை நான் ஈமான் கொண்டேன், ரசூலை ஈமான் கொண்டேன். நமக்கு எவைகள் எல்லாம் ஈமான் கொள்ள சொல்லப்படுகிறதோ அந்த அகீதாவிலே கரெக்டாக இருக்க வேண்டும். அகீதாவிலே குளறுபடிகள் இருக்குமேயானால் நரகம் போவது நிச்சயம். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இபாதாத்து, தொழுகை, வணக்கம், நோன்பு, ஹஜ்ஜி, இது போன்ற இபாதத்துக்களை சரியாக செய்ய வேண்டும். இபாதத்துக்களை தவறிவிட்டால் அதற்கும் நரகம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆமலாத்து, கொடுக்கல் வாங்கல்கள், கொடுக்கல் வாங்கலிலே சரியாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் நாம் வாங்குகிறோமோ கொடுத்த வாக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆஷராத்து, சொந்த பந்தங்களோடு நாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே உறவுகளிலே சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்லாகாத் என்று சொன்னார்கள். நல்ல குணம் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சுவனத்திற்கு போகுவதற்கு மிக
அல்லாஹ்விடத்திலே பொருத்தமானது என்னவென்று சொன்னால் நற்குணம் உள்ளவன் சொர்க்கத்திற்கு போவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினி அவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே இபாதத்துக்களை சரிப்படுத்த வேண்டும், தொழுகைகளை சரிப்படுத்த வேண்டும், உறவுகளுக்கு மத்தியிலே சரிப்படுத்த வேண்டும், குணங்களை சரிப்படுத்த வேண்டும். இவைகளை எல்லாம் சரியாக நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை நமக்கு தருகிறான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு சுபூவுக்கு பின்னாலேயும் நீங்கள் மக்ரிபுக்கு பின்னாலேயும் 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாயாக, வதுகில்னல் ஜன்னத்தல் மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நல்லோர்களோடு சொர்க்கத்தில் எனக்கு உள்ளே நுழைய வைப்பாயாக என்று தினந்தோறும் கேட்க சொன்னார்கள். அதிலும் ரமலான் மாசத்தின் கடைசி 10 அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்பதை தினந்தோறும் எவ்வளவு நேரம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியுமோ அவ்வளவு தினங்கள் அவ்வளவு நேரங்கள் கேட்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரக நெருப்பிலிருந்து விடுதலை தரக்கூடிய கடைசி 10 அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக, நம்முடைய குடும்பங்களையும் விடுதலை செய்வானாக. வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.